ஹலோ வியூவர்ஸ், குட் ஈவினிங். இப்போது சென்னை கேகே நகரில் இருக்கிற திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இந்த கோவில் எம்ஜிஆர் நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம நடந்தே வந்துடலாம். இந்த கோயிலோட கூகுள் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன், வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. இந்த கோயில் கும்பாபிஷேகம் 77லும் 85ஆம் ஆண்டும் நடைபெற்று இருக்கிறது. இந்த கோவிலுக்கு காஞ்சி சங்கராச்சாரியா சந்திரகேந்திர சரஸ்வதி சுவாமிகள், கிருபானந்த வாரியார் விஜயம் செஞ்சுருக்காங்க. கிருபானந்த வாரியார் தான் இந்த கோவிலுக்கு திருச்செந்தூர் முருகன் கோவில்னு பேர் வச்சிருக்காரு. மூலவர் பக்கத்திலேயே சுப்பிரமணியர் வள்ளி தேவி யானையோடு நமக்கு காட்சியளிக்கிறார். இங்கே சீக்கிரமாக திருமணம் நடைபெற வேண்டியும் கல்வியில் சிறக்க வேண்டியும் இங்கே நிறைய பேர் வேண்டிக் கொள்கிறார்கள். இந்த கோவிலுக்கு முருகன் நினைத்தால்தான் நாம் வர முடியும். இங்கே இருக்கிற முருகனை நம்ம உட்காந்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்கார் முருகர். இங்கே திருச்செந்தூர் முருகன் கோவிலில் என்னென்ன பூஜைகள் நடைபெறுகிறதோ அதே மாதிரியே இந்த கோவிலிலும் நடைபெறுவதாக கூறுகிறார்கள். இந்த கோவிலில் பங்குனி உத்திரம், தைப்பூசம், வைகாசி விசாகம் விழாக்கள் சிறப்பாக நடைபெறுகின்றன. பங்குனி உத்திரம், தைப்பூசம் காவடி அன்னைக்கு பால்குடம் காவடி எடுத்து பக்தர்கள் இங்கே சிறப்பாக விழாவை கொண்டாடுகிறார்கள். இங்கே உள்ள முருகனை நாம் வேண்டிக் கொண்டால் புத்திர பேரு, கல்வியில் சிறக்க, திருமணம் இனிதே நடைபெற இங்கே வேண்டிக் கொள்கிறார்கள். அவங்க வேண்டிக்கிட்டால் சீக்கிரமாகவே இங்கே எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருது. அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கார் இங்கே இருக்கிற முருகர். இந்த கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை அன்று நிறைய பேர் வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இங்கே விநாயகர் சன்னதி, ஸ்ரீ ஐயப்பன் சன்னதி, சாய்பாபா சன்னதி உள்ளே இருக்கிறது. இங்கே உள்ள பெரியவர் இந்த கோவிலின் பெருமையையும் முருகனின் பெருமையையும் நமக்கு கூறுகிறார். அவர் கூறுவதை கேளுங்கள். சொல்லுங்க. 1970 குடிசையில ஐயா சின்ன வீடா கிருபானந்த வாரியார், புவனேஸ்வர் சுவாமிகள் ஐயா அவங்க திருச்செந்தூர் முருகன் பேர் வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அறிமுகப்படுத்தி எது கேட்டாலும் என்னன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட முருகன் அவர் எப்படி சொல்றதுன்னு கேட்டா நேரடியா சொல்ற மாதிரி அவர் கொடுக்குறேன். உத்தரஸ்தானம் இல்லையா, எவ்வளவு சீக்கிரம் கொடுக்கணும்னா கொடுத்துடுறாரு. ஒரு தம்பதிகள் இருக்காங்க, இந்த தம்பதிகளுக்கு குழந்தைய ஆண் பக்கம் இல்லை பெண் பக்கம் இல்லை, உங்களுக்கு புத்திரஸ்தானம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் முருகபெருமான் அருளால முருகனுக்கு தொண்டு செஞ்சாரு. என்ன வேணும்னாலும் கொடுத்து முருகனுக்கு பூ வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா அத்தனையும் கொடுத்தாரு. இந்த கொரோனா பீரியட்ல அவருக்கு கருத்தரிச்சு குழந்தை பிறந்துச்சு. 5 வருஷம் 5 மாசம் 5 வருஷம் குழந்தை ஆயிடுச்சு. சரி ரைட்டு, ஒருத்தர் புத்திரஸ்தானம் கொடுக்குறேன்ட்டாரு. ரெட்ட குழந்தை பிறந்துச்சு. அடுத்து இவர் வர்றாரு. நான் என்ன பண்ணேன், ஐயா 2வது குழந்தை வேணும்னா இத கொண்டு போய் உங்க வீட்டம்மாட்ட கொடுங்க, அடுத்த 2வது இஷ்யூ ஆயிடும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அவர் சொல்றாரு, பேரு சுரேஷோட சொல்லி. ஐயா 4 மாசம் கர்ப்பிணியா இருப்பாங்க. பாத்தீங்களா முருகப்பெருமான் அருளால எப்படி கொண்டு வந்தார் பாத்தீங்களா. அந்த முருகப்பெருமான் அருளால் தான் இந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு அந்த கருணை கடல் இருக்கு. இந்த கருணை உள்ள இருக்கு ஐயா. எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லுங்க. அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவர் அப்பன் முருகன். 1 2 சாமி அவங்க என்னென்ன ஆத்மார்த்தமா வர்றாங்களோ யாரை கட்டாயப்பட்டவங்க
ஆத்மார்த்தமா என்ன ஒரு ஆறுதலோட வர்றாங்களோ அவங்களுக்கு ஆறுதலான சொல்லி செய்யணும். அதே மாதிரி இந்த மஞ்சள் துணி கட்டுறாங்க இல்லையா, இந்த மஞ்சள் துணி கட்டும் போது அவங்க வேற மாதிரி சொல்றாங்க. ஐயா வேண்டிக்கிட்டு ஒரு மஞ்சள் துணி கட்டு, வேண்டிக்கிட்டு கொண்டு போய் உங்க பூஜை ரூம் வச்சீங்கன்னா உங்க பூஜை ரூம்ல வேண்டுதல் நிறைவேறுது. முருகப்பெருமான் வர்றாரு உங்க வீட்டுக்கு, வேண்டுதல் நிறைவேற்றுறாரு. அதுக்கப்புறம் ஆத்மார்த்தம் அவங்க சந்தோஷமா. ஒரு அம்மா 10 லட்சம் விட்டு போயிட்டாங்க. எங்க நெய்வேலி. ஒரே கண்ணீர் கமலமா அழுகுறாங்க. அழும்போது அடியேன் தான் சொன்னேன், அம்மா இன்னைக்கு கிடைச்சேன்னு சொல்ல, அம்மா கிடைச்சிரும்மா, கவலைப்படாதீங்கம்மா, சிட்டு கம்பெனிக்காரன் மோசடி பண்ணிட்டாங்க. அதனால தயவு செய்து நீங்க என்ன பண்றீங்க கேட்டா, வேண்டிங்கம்மா கிடைச்சிரும்மான்னு. போயிட்டு வீட்டுக்கு போறதுல மொபைல்ல பணம் வந்துச்சு. ஐயா மறுநாள் ஓடி வராங்க, ஐயா பணம் கிடைச்சிருச்சு. 1 2 தாய் சொல்றதுக்கு எண்ணிக்கிட்டே போலாம். ஒருத்தர் வந்து ஒரு 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 குழந்தை சொல்லுது, தாத்தா நீங்க தான் சொன்னீங்க தாத்தா, அரசாங்கம் வர கட்சி. இப்படி அம்மா முருகனுடைய அருள் அம்மா போய் அவருக்கு அது ஏன் கூட்டம் வருதுன்னு கேட்டா, ஒரு வெள்ளத்துல வந்து எறும்பு முக்கியம், அது இனிப்புதான் முக்கியம். அந்த மாதிரி வேண்டுதல் தான் கொஞ்சம் நிறைவேறிச்சு வந்து லைன்ல நிக்கிறேன். ஐயா நீங்க தான் சொன்னீங்க. நான் சொன்ன முருகா, முருகபெருமான் சொல்றாரு, புது சொல்றாரு. என்னுடைய கடமை என்ன, இந்த மஞ்சள் துணியோட காணிக்கை முடிச்சு கொடுத்துருவோம். இந்த காணிக்கை நீங்க கொண்டு வர்றீங்க, துணி நாங்க தரோம். இந்த மஞ்சள் துணி தரும்போது அவன் முருகன் வந்து அந்த காணிக்கை முடிக்கும் போது அவர் முடிச்சிடறாரு. வீட்டுல கொண்டு போய் பூஜை ரூம் வச்சீங்கன்னா ஆத்மார்த்தமா முருகன். இன்னைக்கு கூட ஒரு போன் வருது, 34 லட்சம் வந்து கைமாத்தா வாங்கினாராம். 4 வருஷம் கொடுக்க இயல்ல, ஏமாத்தனும் வாங்கிட மாட்டாரு, கொடுக்க இயல். இங்க வந்து வேண்டி போனாரு, 4 லட்சத்துக்கு. அவ்வளவு பவர்ஃபுல். அதுதான் உண்மையான செய்தி தாய். வந்து மக்கள் வந்து நான் யூடியூப்ல பார்த்தா அதெல்லாம் ஒண்ணு கூப்பிடுறாரு முருகபெருமான். முருகபெருமான் அருளால இங்க வர்றதே பெரிய அபூர்வம். ஒருத்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஐயா எல்லா கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு வந்து தனிப்பட்ட வைப்ரேஷன் இருக்கு, தனிப்பட்ட வைப்ரேஷன் இருக்குது. வேண்டிக்கிட்டு போறாரு, வீட்டுக்கு போறதுக்குள்ள நல்ல செய்தி வந்து. அது என்னப்பா முருகன் இருக்க சொல்லணும்னா எத்தனை வருஷமாச்சு பாருங்க. 69 இருக்கு, 70 இருக்கு, சும்மா ஷார்ட்டா முடிச்சுக்கிறோம். 70, அது ஒரு 30, இது 25, 55 வருஷமா ஐயா வந்து அள்ளி வீசுறாரு. அருள் பாலிச்சிங்க கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை எவ்வளவு கூட்டம் வருமோ முருகனுடைய அருள் தான். அதான் எம்மா முருகனுடைய திருச்செந்தூர் முருகன் போனா வாழ்க்கையிலே ஒரு வாழ்க்கை நல்ல திருப்பம் வருகிறது என்பது. இந்த கோவில் சிறு கோவிலாக தான் உள்ளது. முருகன் இங்கே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு. உங்களால் முடிஞ்சால் நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கார் முருகன். முருகனை போற்றுவோம், அவன் தாள் பணிவோம். நன்றி.